முதல் முறை தோத்து போயிட்டேன்னு சொல்லியாச்சு. தளபதி அப்பாவை காணோன்னு தேடியாச்சு. உடனே திமுக முறை அவர் அப்பாவை தேட சொல்கிறார். உங்கள் பிள்ளை உன்னை தோடுது, டிவியை போட்டு பாருங்கடா. 2 நாளா ஜேசன் சஞ்சய் கொடுக்கிறார், பேட்டியை கேளுங்கடா. குடும்பத்தை எப்படி நடத்தணும், தான் பிள்ளைய எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே பொண்டாட்டி வச்சுட்டு 2 பிள்ளைய பெற்றுட்டு அந்த பிள்ளைகள் தன் தந்தை உழைப்பின் மூலம் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றால் கூட அதை எல்முனை அளவு கூட பயன்படுத்தக்கூடாது என்கிற பிள்ளைகளை பெற்றவர் தளபதி விஜய். சுய உழைப்பின் மூலம் வரணும். பேரம் படிச்சே முடிக்கல. நான் பார்த்து இந்த 30 ஆண்டு கால மகா கலைஞன், உலக கலைஞன் கமலஹாசனுக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு தொழிலதிபர் ஆயிட்டாரு. சரி, பெரிய அவரு முன்னாடியே பிறந்திருப்பாரு போல இருக்கு. உதயநிதி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்பநிதி பிறந்திருப்பாரு போல இருக்கு. அவரு கமலஹாசனுக்கு 30 கோடி சம்பளம் கொடுக்கிறாரு. இப்படி பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு நீங்க விவசாயிகளை பற்றி பேசுகிறீர்கள்.